வணக்கம். தமிழக முதல்வர் விஜயின் பங்களா அமைந்திருக்கும் நீலாங்கரை பகுதி அதிகாலையிலேயே பரபரப்பாகி விடுகின்றது. போலீசார் எந்நேரமும் விழிப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலிருந்தும் பக்கத்து மாநிலங்களில் இருந்தும் தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் முதல்வரை பார்த்துவிட வேண்டும் என்ற வேகத்தோடு காலையிலேயே அந்த பகுதியில் குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னையிலிருந்து செல்லும் ஈசிஆர் ரோட்டிலிருந்து இடதுபுறம் பிரிந்து ஸ்ரீ கபாலீஸ்வரர் நகர் கடற்கரை பிரதான சாலைக்குள் வெளியூர் மக்கள் நுழையும் போதே போலீசார் அவர்களை பின்தொடர்கின்றார்கள். சில பெண்கள் சூட்கேஸ், தோளில் தொங்கும் பையுடன் இரவு முழுவதும் பஸ்களில் பயணம் செய்து சோர்வுடன் வந்திறங்கி முதல்வரின் வீட்டை நோக்கி நடக்கின்றார்கள். சாலையின் நுழைவு பகுதியில் இருந்து 4-5 தெருக்கள் தாண்டிதான் முதல்வரின் வீடு இருக்கும் காஷ்யூரினோ டிரைவ் சாலைக்கு செல்ல முடியும் என்றாலும் சாலையின் தொடக்கத்திலேயே ஒவ்வொருவரையும் போலீசார் தீவிரமாக கண்காணிக்கின்றார்கள். முதல்வரின் வீடு அமைந்திருக்கும் நீலாங்கரை ஏரியா கோடீஸ்வரர்கள் குடியிருக்கும் பகுதியாகும். 10 கோடி முதல் 100 கோடி ரூபாய் வரை செலவு செய்து அந்த பங்களாக்களை கட்டியிருக்கின்றார்கள். அந்த பகுதியில் ஒரு சதுர அடி விலை 25,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இது சென்னையிலேயே விலை உயர்ந்த இடமாகும். பசுமையாகவும் குளுமையாகவும் காட்சியளிக்கின்றது. கடற்கரை காற்றை அனுபவித்தபடியே அமைதியாக குடியிருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து வாங்கி ரசித்து பங்களாக்களை கட்டியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விதத்தில் புதுமையாகவும் பிரம்மாண்டமாகவும் காட்சியளிக்கின்றது. பணத்தை அள்ளி இறைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அனைவருமே விலை உயர்ந்த கார்களை பயன்படுத்துகின்றனர். அந்த கார்கள் தெருக்களில் ஓடுவதை பார்ப்பதே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கின்றது. அங்கே குடியிருப்பவர்களில் யாருக்கும் எந்த விதத்திலும் தொந்தரவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் போலீசார் மிக கவனமாக இருக்கின்றார்கள். முதல்வரின் வீட்டிலிருந்து எட்டி பார்க்கும் தூரத்தில் அழகாக கடற்கரை காட்சியளிக்கின்றது. அந்த பகுதியில் மெல்லிய அலை ஓசையும் காற்றும் அடித்து கொண்டே இருக்கின்றது. அந்த கடற்கரையிலும் அதையொட்டிய சாலை பகுதிகளிலும் அதிகாலையிலேயே நிறைய பேர் வாக்கிங் சென்று கொண்டிருக்கின்றார்கள். கடற்கரைக்கும் பொதுமக்கள் வருகின்றார்கள். வெளிநாட்டினர் பலர் அங்கு காலையில் ஜாகிங் செல்வதையும் காண முடிகின்றது. விஜய் முதல்வரான பின்பு அந்த கடற்கரை பகுதிக்கு காலையிலேயே வரும் மக்கள் கூட்டம் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு தெருமுனையிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாலும் 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை போலீஸ் உயர் அதிகாரிகளின் வாகனங்களும் அந்த பகுதிக்கு வந்து வட்டமிட்டு செல்கின்றன. அதனால் போலீசாரால் உட்கார கூட முடிவதில்லை. போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கவும் வாய்ப்பில்லை. அவர்களை சுற்றியும் கேமராக்கள் எந்நேரமும் சுழன்று கொண்டிருக்கின்றன. முதல்வரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் வருகிறவர்களை போலீசார் தெருமுனையிலேயே மடக்குகின்றார்கள். அந்த போலீசாரிடம் கடற்கரைக்கு செல்வதாக கூறிவிட்டு கடந்து வந்து விடுகின்றார்கள். வந்து முதல்வரின் வீடு இருக்கும் காஷ்யூரினோ டிரைவ் சாலையை நோக்கி நடக்கின்றார்கள். முதல்வரின் வீட்டை சுற்றி பாதுகாப்பிற்காக நிறைக்கப்பட்டிருக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முதல்வரை பார்க்க வேண்டும் என்று யார் வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் அவர்களிடம் பொறுமையாக பேசி அவர்களது தேவை என்ன என்பதை தெரிந்து அதற்கு தக்கபடி வழிகாட்ட வேண்டும் என்று அந்த உத்தரவு சொல்லுகின்றது. போலீஸ் அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வரும் பொதுமக்களிடம் அதிர்ந்து கூட பேசாமல் மிக மென்மையாக நடந்து கொள்ளுகின்றார்கள். உதவி கேட்டு வருகிறவர்களிடம் நாசூக்காக பேசி தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வைக்க போலீசார் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் பொதுமக்களில் பெரும்பாலானவர்கள் போலீசார் விசாரிக்கும் போது தங்களது உண்மையான நோக்கம் எதுவென்று சொல்ல மறுக்கின்றார்கள். ஒரே வரியில் விஜய் அண்ணாவை பார்க்க வேண்டும் என்று மட்டும் கூறுகின்றார்கள். அவர்களிடம் மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்து போலீஸ்காரர்கள் கடற்கரை பகுதியில் இருந்து நகர்த்தி மெயின் ரோட்டை நோக்கி அழைத்து வருகின்றார்கள். பலரை இப்படி நகர்த்தி ஈசிஆர் பிரதான சாலை முனைக்கு கொண்டு வருவதற்குள் போலீசார் படாத பாடுபட்டு விடுகின்றார்கள். அனைவரும் தெருமுனையில் கயிறு கட்டப்பட்ட பகுதியில்
ஓரமாக நிறுத்தப்படுகின்றார்கள். முதல்வர் வீட்டிலிருந்து கிளம்பி தலைமைச் செயலகம் செல்லும் போது அவரை ஒருமுறையாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காகவே அங்கே பலரும் காத்திருக்கின்றார்கள். அவரிடம் பேச்சு கொடுத்த போது எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அவர்களிடம் மட்டுமே அந்த அளவிற்கு வசீகர ஈர்ப்பு இருப்பதாக சொல்கின்றார்கள். முதல்வரை பார்த்த பின்பே நிம்மதியாக அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்லுகின்றார்கள். முன்பெல்லாம் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் தான் விஜயை பார்க்க வந்து கால்கெடுக்க காத்து நிற்பார்கள். இப்போது தமிழகத்தை தாண்டி கேரளா, ஆந்திரா, கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த அவரது ரசிகர்களும் வந்து குவிகின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டறிந்த போது சில ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்தது. விஜய் நடித்த தலைவா படத்திற்கு தமிழகத்தில் சிக்கல் வந்த போது கேரள தியேட்டர்களில் அந்த படம் சக்கை போடு போட்டது. காதலுக்கு மரியாதை படமும் மலையாள ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. அதன் பின்பு கேரளாவிலும் விஜய்க்கு ரசிகர்களின் பட்டாளம் உருவாகிவிட்டது. ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் விஜய் நடித்த படங்களை அந்தந்த மாநில மொழிகளில் டப்பிங் செய்து வெளியிடுகிறார்கள். அதன் மூலம் அந்த மாநிலங்களிலும் விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு அதிகரித்துள்ளது. அதனால் அங்குள்ள ரசிகர்களும் நீலாங்கரையை தேடி வருவதை காண முடிகின்றது. அந்த ரசிகர்களிடம் மொழி புரியாமல் சில நேரங்களில் போலீசார் திணறுவதையும் காண முடிகின்றது. இதில் நம்மால் மறக்க முடியாத இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. சில மாதங்களுக்கு முன்பு விஜய் வீட்டை சுற்றி எந்நேரமும் தொண்டர்கள் கார்களிலும் பைக்குகளிலும் வந்து குவிந்து கொண்டிருந்தனர். அது அந்த பகுதி மக்களின் இயல்பான வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக அமைந்ததால் குடியிருப்பு வாசிகள் திரண்டு வந்து போராட்டம் நடத்தினார்கள். இப்போது நிலைமை தலைகீழாக மாறியிருக்கின்றது. அத்துமீறி யாராலும் உள்ளே வர முடிவதில்லை. இரவுகள் எந்நேரமும் பக்காவாக போலீஸ் பாதுகாப்பு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. தெருக்கள் அனைத்தும் சுத்தமாக பராமரிக்கப்படுகின்றது. அடிப்படை வசதிகள் அனைத்தும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. முதல்வர் விஜயால் அவர் வசிக்கும் நீலாங்கரை பகுதியே அழகாகவும் பாதுகாப்பாகவும் மாறியிருக்கின்றது. இதே சூழ்நிலை தமிழகம் முழுக்க நீடித்தால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். நன்றி, வணக்கம்.